திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறுங்குடி அருகே நாட்டு துப்பாக்கியை காட்டி தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மிரட்டிய முன்னாள் ராணுவ வீரரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வனராஜசங்கர். வனராஜசங்கர், வணக்கம். என்ன நடந்தது, விவரங்கள்? அப்புறம் வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறுங்குடி அருகே குடும்ப தகராறில் தற்கொலை மிரட்டல் விடுத்த முன்னாள் ராணுவ வீரர் சட்டவிரோதமாக துப்பாக்கிகளை வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்ட சம்பவம் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த விவரங்களை சேகரித்த போது அபிரகாம், திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறுங்குடி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட சிங்களாக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்தவர் சிவசுப்பிரமணியன். இவரது மகன் 31 வயதான மகாலிங்கம். இவர் இந்திய ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார். இன்று அதிகாலை பார்த்தீர்கள் என்றால் மகாலிங்கம் தனது குடும்பத்தினருடன் அவரது வீட்டில் திடீரென கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். ஆத்திரமடைந்த அவர் தான் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக கூறி குடும்பத்தினரை மிரட்டியுள்ளார். கையில் அந்த துப்பாக்கியை வேறு வைத்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கின்றனர். தகவல் கிடைத்ததும் திருக்குறுங்குடி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து செல்கின்றனர். அங்கு மகாலிங்கம் ஒரு பிஸ்டல் வகை நாட்டு துப்பாக்கியை வைத்துக் கொண்டு தன்னைத்தானே சுட்டுக் கொள்ளப் போவதாக மிரட்டிக் கொண்டிருந்தாராம். போலீசார் சாமர்த்தியமாக செயல்பட்டு அவரை தடுத்து நிறுத்தி அவரிடமிருந்து துப்பாக்கியை கடுமையான முயற்சிகளுக்கு பிறகே பறிமுதல் செய்துள்ளனர். தொடர்ந்து மகாலிங்கத்தின் வீட்டில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் பார்த்தீர்கள் என்றால் பறிமுதல் செய்யப்பட்ட நாட்டு துப்பாக்கியை தவிர 2 ஏர்கன் வகை துப்பாக்கிகள், அவற்றில் பயன்படுத்தப்படும் பேலட்ஸ் மற்றும் துப்பாக்கி சூட பயன்படுத்தும் கரிமருந்து ஆகியவற்றை போலீசார் கண்டெடுத்தனர். இது குறித்து அவரிடம் விசாரித்த போது அவரது தந்தை மற்றும் தாத்தா 2 பேருமே ராணுவத்தில் பணியாற்றியவர்கள் என்பது போலீசாருக்கு தெரிய வருகிறது. பறிமுதல் செய்யப்பட்ட துப்பாக்கிகள் அவர்கள் ராணுவத்தில் பணியாற்றிய காலத்திலிருந்தே வீட்டில் இருந்து வருவதாக மகாலிங்கம் தெரிவித்துள்ளார். இருப்பினும் உரிய உரிமங்கள் இல்லாமல் இந்த ஆயுதங்களை வைத்திருப்பது சட்டப்படி குற்றம். எனவே சட்டவிரோதமாக ஆயுதங்களை வைத்திருந்தது மற்றும் பொதுமக்களுக்கும் குடும்பத்தினருக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தியது ஆகிய காரணங்களுக்காக மகாலிங்கத்தை உடனடியாக திருக்குறுங்குடி போலீசார் கைது செய்துள்ளனர். அவர் மீது ஆயுத சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சட்டப்படியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முன்னாள் ராணுவ வீரர் தேர்தல் நேரத்தில் சட்டவிரோதமான ஆயுதங்களுடன் பிடிப்பட்ட இந்த சம்பவம் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அபிரகாம்.